Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னால இன்னொரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய ஃபீல்டு வீடியோ, அதாவது லொகேஷன்ல போய் அந்த கதையை எடுத்து சொல்ற மாதிரி நான் வீடியோ பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு அது பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்கவும் செய்திருக்கு. அதாவது ஒரு 50% பேருக்கு பிடிக்கல, ஒரு 50% பேருக்கு பிடிச்சிருக்குது. சரி, என்ன அப்படின்னா இனிமேல் மாசத்துல ஒரு வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ அவ்வளவுதான் நான் ஃபீல்டு வீடியோ பண்ணுவேன். மற்ற மாதிரி நம்ம இந்த கதைகளை எடுத்து சொல்றதை நம்ம ஸ்டுடியோக்குள்ளாடியே பண்ணிடலாம் அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். சரி, வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க மலைக்கோட்டை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய மணிகண்டனுங்க. மணிகண்டனுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் மணிகண்டனுக்கு நடந்திருக்குது. மணிகண்டனுடைய குடும்பத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். மணிகண்டனுக்கு அப்பா, அம்மா, ஒரு தங்கை, ஒரு தம்பின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நன்றான ஒரு அழகான ஒரு குடும்பம் சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருங்க. இவங்க அப்பா லாரி டிரைவர். இவர் இந்த குட்டி யானை ஓட்டுவாங்க பாத்தீங்க, குட்டி யானை டிம்போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிம்போயும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊருக்குள்ளாடி இவருக்கு தெரிஞ்ச, அதாவது ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க. அவருடைய பெயர் சசிகுமாருங்க. இவங்க 2 பேரும் அதாவது இணை பிரியாத நண்பர்கள். இவங்க எங்க போனாலும், அதாவது எந்த ஒரு லோடுக்கு போகணும் அப்படின்னாலும் இவங்க 2 பேரும் தாங்க சேர்ந்து போவாங்க. அப்படிதாங்க இவங்களுடைய லைஃப் அழகா ஓடி போயிட்டு இருக்குது. 2012 காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகுமாருக்கு ஒரு பொண்ணுக்கு மேல காதல் வருதுங்க. அதே பெண்ணுக்கு மேல நம்மளுடைய மணிகண்டனுக்கும் காதல் வருது. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிகண்டன் தாங்க முதல்ல அந்த பெண்ணை லவ் பண்றாரு. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணும் மணிகண்டன் தாங்க பேசும். நம்மளுடைய சசி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட பேசவே செய்யாது. அப்படி நம்ம சசி கூட பேசாது. ஆனா அந்த பெண் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, சசியை தாங்க லவ் பண்ணி இருக்கிறாங்க. மணிகண்டனை ஒரு தூதுவனா தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லவ்வ சசிகுமாரே போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த பொண்ணு இருந்திருக்கிறாங்க. ஆனா சசிகுமாருக்கு பயங்கரமான பயங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு கிட்ட எப்படி நம்ம சொல்றது, எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது இல்லாம இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி காதல் வந்தது கிடையாது. இந்த பொண்ணு கிட்ட மட்டும்தான் அந்த காதல் இருக்குது. அந்த பொண்ணு இவரையும் பாக்குது. ஆனா பேசுறது ஃபுல்லாவே மணிகண்டன் கிட்ட தாங்க பேசிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டனும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா, இந்த விஷயம் தெரிய வருதுங்க. அதாவது மணிகண்டனுக்கு தெரிய வருது, சசியை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுது, நம்மள லவ் பண்ணல, சரி நம்ம இதை விட்டு கொடுத்துருவோம், நம்மளுடைய காதல் இப்படியே அழிஞ்சு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணிகண்டன் தன்னுடைய காதலை அப்படியே போட்டு அமுக்கிடுறாருங்க. எதுவுமே வெளியே சொல்லல. ஆனா இந்த லவ்வர்ஸ் டே அப்படிங்கிற அந்த பிப்ரவரி 14 அப்படிங்கிற நாள்ல தாங்க இந்த லவ் பெருசாகுதுங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சசிகுமார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய காதலிக்கு இன்னைக்கு நைட், அதாவது 13ஆம் தேதி முடிஞ்சு 14ஆம் தேதி நைட்டு, அதாவது 12 மணி, அதாவது முதல் நாள் தொடக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு போய் ஜன்னல் விளையாட்டு, அதாவது அவங்களுக்கு தனி ரூம் இருக்குது, ஜன்னல் விளையாட்டு, இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னெல்லாமோ வாங்கிக்கிட்டு அங்க போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாருங்க. இது மணிகண்டனுக்கு தெரியாது இந்த விஷயம். அதே மாதிரி சசிகுமாரும் அன்னைக்கு நைட், அதாவது பிப்ரவரி 14 12 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் போறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளுங்க, அந்த பெண்ணுடைய வீட்டு பக்கத்துல நிறைய வீடுகள்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்டெப் வீடு தாங்க. அதுக்கு மேல 2வது ஸ்டெப் இருக்காது. ஆனா இந்த பெண்ணுடைய வீடு 2 ஸ்டெப்புங்க. 2வது ஸ்டெப்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் பக்கம், அதாவது 2 ரூம் இருக்குது. அதுல ஒரு ரூம்ல இந்த பெண் தூங்குவாங்க. அதாவது இவங்களுடைய காதலி அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் தூங்குவாங்க.
அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜன்னலை தட்டி இந்த பெண்ணை எழுப்பி எப்படியாவது, அதாவது அந்த நைட்டு நேரத்துல தன்னுடைய காதல வந்து இந்த மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு சசிகுமார் ஒரு உறுதியான ஒரு இதுல இருக்கிறாரு. அதே மாதிரி அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு இவரும் அந்த இடத்துக்கு போறாருங்க. அதே மாதிரி போகும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜன்னல் திறந்து இருக்குங்க. அதாவது 2வது மாடியில இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் திறந்தே இருக்குது. அது வேற இவருக்கு ஒரு சந்தோஷம். தட்ட வேண்டாம், எட்டி பார்த்து கூப்பிட்டே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு வேற நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்லயும் தெரியாம தாங்க போகணும், ஏன்னா பக்கத்துல ஒற்றை மாடி வீடு தான், அந்த வீட்டுல வந்து நம்ம தெரியாம தான் போகணும் அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு மேல போறதுனால பெரிய அளவுல யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சசிகுமாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு, ஒரு பூவெல்லாம் வச்சிருந்திருக்கிறாரு, அதை எடுத்துக்கிட்டு வேகமாட்டு அந்த மொட்டை மாடி மேல ஏறுறாருங்க. அப்படி பார்க்கும்போது ஜன்னல் திறந்து இருக்கிறதுனால சரி அந்த ஸ்லாப்ல போயிடலாம், அதாவது இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு ஸ்லாப்ல தாவி போயிடலாமா, அந்த மாதிரி இவரும் தாவி போயிடுறாருங்க. தாவி போனவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜன்னல் கம்பிகளை எட்டி பிடிக்கிறாருங்க. அப்படி எட்டி பிடிச்சவருக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குதுங்க அந்த இடத்துக்குள்ளாடி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் இன்னி ஒரு நபரு கூட ஒண்ணுமா இருக்கிறத இவரு பாக்குறாருங்க. பார்த்த நேரத்திலே இவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆயிருது. அதாவது இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்குதா, இந்த பொண்ணு வெறும் கேடுகட்ட பொண்ணு அப்படிங்கறது மாதிரிலாம் மனசுக்குள்ள நினைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் வந்து இந்த பெண்ணுக்கு பின்னாலே அலைஞ்சிருக்கிறாரு. அதனால இந்த பெண்ணை வந்து நம்ம விடவும் கூடாதுன்னு நினைச்சவருக்கு இந்த நேரத்துல இதை பாக்குறப்போ அவரால் அதை ஜீரணிக்க முடியலைங்க. பயங்கரமாட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு கீழே இறங்கி வந்துடுறாரு. அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு மற்றும் பூவை வந்து அதே இடத்துல அப்படி போட்டுக்கிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவர் ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய மணிகண்டனுக்கு தாங்க கால் பண்றாரு. கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவ வேற ஒருத்தனுக்கு கூட தப்பா இருந்துட்டு இருக்கிறா, நான் அதை பார்த்தேன், என்னால முடியல, சகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. சரி இவன் இந்த நேரத்துல எதுக்கு அங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மணிகண்டன் என்ன செய்யறாரு அப்படின்னா, சசிகுமார் அந்த டைம்ல அவர் எதுவுமே தேடவோ வாங்கவோ இதை பத்தி பெருசா எடுக்கவே இல்லைங்க. சரி நம்ம நண்பன் தானே, எப்படி இருந்தாலும் வீட்டுலதான் இருப்பான், நாளை காலையில பார்த்து பேசிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் ஃப்ரீயா விட்டுறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, மறுநாள் காலையில அவங்க ஊர் பக்கத்துல, அதாவது அவங்க தெரு பக்கத்துல வந்து ஒரு புளிய மரம் இருக்குதுங்க. அந்த புளிய மரத்துல தாங்க நம்மளுடைய சசிகுமார் தூக்க மாட்டிட்டு இறந்துடுறாருங்க. அப்படி இறந்த மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மணிகண்டன் மற்றும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ஊருக்குள்ள அப்பதான் நடக்குதுங்க. அதாவது அந்த புளிய மரத்துல தூக்கு போடக்கூடிய ஒரு விஷயம் அப்பதான் நடக்குது. உடனே அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இது என்னதுடா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மலைச்சு போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய மணிகண்டனும் அங்க போறாருங்க. மணிகண்டனும் போய் பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கும் ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னா, இந்த மாதிரி பண்ணுவான்னு அவர் எதிர்பார்க்கல. அதனால அவருக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்குங்க. சரின்னு சொல்லி பாடியை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அடக்கவும் முடிஞ்சிருதுங்க. இதோட அந்த பிரச்சனை அங்க சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கு பிறகுதாங்க அந்த ஊருக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மணிகண்டன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்து எப்படியாவது நாக்கப்படுங்கிறது மாதிரி ஒரு 4 கேள்விகளை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா இவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வரலைங்க. ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வராம இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்மளுடைய மணிகண்டன் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இந்த பெண் வரவே இல்லை. இவருக்கு என்ன பண்ணது இல்ல, பயங்கரமான கோவங்க. எதையாவது பண்ணணும், இவளுக்கு இவ்வளவு விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் அவருக்கு வந்துருதுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் கழிந்த பிறகு இந்த பெண் வர்றாங்க. இந்த பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது அவங்க ஊருக்குள்ளே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல இந்த பெண் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அந்த 16 நாள் கழிஞ்ச பிறகுதாங்க அந்த பெண் வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்து அந்த பெண் கரெக்டா அந்த ஸ்டோர் ரூமுக்கு போகும்போது நம்மளுடைய மணிகண்டன் பிடிச்சு நிப்பாட்டிடுறாரு. நில்லுமா, ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்ன வேலை பார்த்து வச்ச அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க நடு ரோட்ல வச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்னப்பா பிரச்சனை சொல்லி கேக்குறாங்க. இல்ல இது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது தாங்க இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்தது இந்த பெண் கிடையாதுங்க. யார் அப்படின்னா, இந்த பெண்ணுடைய அக்காவும் மாமாவும் தாங்க அங்க இருந்திருக்காங்க. எதனால அவங்க அன்னைக்கு அங்க இருந்தாங்க அப்படின்னா, February 14, அதாவது லவ்வர்ஸ் டே, அவங்க அக்காவும் மாமாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லவ் வந்து இந்த வீட்டுக்குள்ளதான் நடந்துச்சு அப்படிங்கறதுனால அவங்க அன்னைக்கு அங்க வந்து அந்த ஜாலியா கொண்டாடி இருக்கிறாங்க. அதை இவரு பார்த்துட்டாரு. யார் பார்த்தது?
சசி பார்த்துட்டாரு. சசி பார்த்ததுனால அந்த இடத்துல தன்னுடைய காதலி தான் இப்படி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம அது அந்த பெண்ணுடைய ரூம் கிடையாதுங்க. அதாவது அந்த பெண்ணுடைய அக்காவுடைய ரூம் தான் அந்த ரூம். அவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த ரூம்ல தான் தங்குவாங்க. நம்மளுடைய சசியுடைய அந்த காதலியான பெண் வந்து பக்கத்து ரூம்ல தாங்க தங்குவாங்க. ஆனா இவரு போய் எட்டி பார்த்தாரு இல்லையா, அந்த ரூம்ல தான் அந்த பெண்ணுடைய அக்காவும் மாமாவும் தங்கி இருந்திருக்கிறாங்க. இத பார்த்துதாங்க அவர் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. இந்த விஷயத்த அந்த இடத்துல மணிகண்டன் சொல்லும்போது மணிகண்டனுக்கு செருப்ப கலத்தி அடிச்ச மாதிரி ஆயிருதுங்க. ஐயோ இந்த கூமுட்ட பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரத்திலையும் தன்னுடைய நண்பனை பத்தி தாங்க வருத்தப்பட்டு இருக்கிறாரு. சரி, இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆச்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டனுக்கு தன்னுடைய நண்பன் இல்லாம எந்த இடத்துக்கும் போக மாட்டாரு. அதாவது இந்த குட்டியானை ஓட்டுறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, குட்டியானை வண்டி ஓட்டுறாருன்னு. அவர் அந்த மாதிரி போகும்போது எந்த இடத்துக்கும் தன்னுடைய நண்பனையும் கூட தாங்க கூட்டிட்டு போவார். வாடா சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சசிகுமாரை கூட்டிட்டு போறது வழக்கங்க. அதே மாதிரி தாங்க ஒரு நாள் நள்ளிரவு லோடு வருதுங்க இவங்களுக்கு, நம்மளுடைய மணிகண்டனுக்கு. சரி, இங்க இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அந்த ஏரியாவுக்கு கொண்டு போறதுக்கு 4 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கறது தெரியுங்க. அதாவது வண்டி ஓட்டணும் அப்படின்னு தெரியும். அதுவும் நைட்டு நேரத்துல தான் வண்டி எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு அவர் வண்டி எடுக்கிறாருங்க. வண்டியில லோட் ஆகி இருக்குதுங்க சில இந்த செருப்பு சாதனங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த காலில் போடக்கூடிய செப்பல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி செப்பல்கள் வந்து லோடு பண்ணி வச்சிருக்காங்க. அதை இன்னொரு ஏரியாவுக்கு கொண்டு கொடுக்கணுங்க. அதே மாதிரி லோடையும் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புறாரு. நள்ளிரவு ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அங்க இருந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராவல் இருக்குங்க. இவரும் போயிட்டே இருக்கிறார். போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பவும் சரி இவங்க ஊருக்கு முன்னால இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல ஏறி ரைட்ல கட் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டி தாங்க அந்த இடத்துக்கு போகணும். அதாவது லோடு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வழி சொல்லலாம். ஆனா இந்த புளியமரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இவருடைய நண்பர் சசிகுமார் இறந்து போன அந்த புளியமரம் ரூட் வந்து ரொம்ப பக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட போகாது. அதுக்குள்ளாடி அந்த மெயின் ரோட்டுக்கு நம்ம போயிடலாங்க. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இந்த வழியாட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா தாங்க வர்றாரு. அப்படி இந்த புளியமரம் இருக்கக்கூடிய இடம் அந்த ஊர் எல்லையை விட்டு கொஞ்சம் கூட தூரத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்குங்க அந்த ஊரை விட்டு. அதனால அந்த ரோட்ல தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல வந்து அந்த ஏரியாக்குள்ளாடி எந்த வண்டிகளும் எந்த மனிதர்களும் இல்லைங்க. இவர் அப்படியே வண்டியில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த புளிய மரத்தை இவர் கிராஸ் பண்றாருங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது தாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு புளிய மரத்துல இருந்து யாரோ அவருடைய வண்டிக்கு மேல குதிச்சது மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்டோன்னு டக்குன்னு இவர் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. என்ன அப்படின்னா, இவங்க ஏரியாவில குரங்கு அந்த மாதிரி எந்த இனமும் இல்லைங்க. அதாவது இருக்குது, ஆனா அவங்க ஏரியாக்குள்ளாடி கிடையாது. அதுவும் நைட்டு நேரத்துல வரவே செய்யாது. இது வேற என்னதான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி அப்படியே லைட் வெளிச்சத்தோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு. அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு இறங்கி வெளியே வந்து பாக்குறாருங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க. அதாவது எதுவும் விழுந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்ல. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய மணிகண்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்ல. சரி வண்டி எடுத்து நம்ம கிளம்பிடுவோம் சொல்லிட்டு வண்டியை மறுபடியும் எடுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் போன உடனே வண்டி அப்படி பும் பும்னு வச்சு அப்படி பம்மியா அப்படியே ஆஃப் ஆகுதுங்க. அப்படி ஆஃப் ஆன உடனே என்னடா இது, காலையில தானே சர்வீஸ் விட்டுருந்தோம், எல்லாம் கிளியரா தானே இருந்தது, எதனால இப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை இறங்கி பாக்குறாரு. இவர் கையில வந்து எமர்ஜென்சி லைட் எல்லாம் இருக்குங்க. அப்படி எமர்ஜென்சி லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வண்டியை சுத்தி சுத்தி வர்றாரு. ஏன்னா அடிப்பக்கத்துல இருந்து இன்ஜின் எல்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கலைங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. திடீர்னு அவருடைய லைட், அதாவது இந்த கையில வச்சிருக்கக்கூடிய எமர்ஜென்சிய அப்படி மேல நீக்கி அடிக்கிறாருங்க. மேல அடிக்கும் போது அந்த மேல அந்த டாப்புக்கு மேல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவருக்கு கண்ணுக்கு பொலிச்சுன்னு தெரியுதுங்க. திடீர்னு பாக்குறாரு. பார்த்த உடனே அது ஒரு இருண்ட உருவம் மட்டும் தெரியுதுங்க. இது என்னடா இருண்ட உருவம், இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவர்ஸே ஓடிடுறாரு. அதாவது வண்டிக்கு முன்னாடி ஓடிடுறாரு. ஓடி போய் அந்த டார்ச் லைட் அப்படி அடிச்சு பாக்குறாருங்க. அப்படி அடிச்சு பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க. நம்ம மனப்பிரமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகுறீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு. ரொம்ப நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துல நின்றுகிட்டு அவரால் முடியல. அதுக்கு பிறகு அவர் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வர சொல்றாரு. இந்த மாதிரி வண்டி நின்றுடுச்சுடா, கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா எனக்கு வண்டி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய பசங்களை ஒரு 5 பேரை வர சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 5 பேரும் அங்க வர்றாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த வண்டியை வந்து ஒரு சும்மா ஸ்டார்ட் பண்றாருங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகி நிக்குதுங்க. என்னடா இது அதிர்ச்சியா இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கால் பண்ணி அந்த 5 நபர்கள்ட்டையும், நீங்க இப்ப வர வேண்டாம், வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, நீங்க தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள்கிட்ட இவர் சொல்லிடுறாருங்க. சொல்லி முடிச்சு இவர் மறுபடியும் வண்டி அங்க இருந்து எடுக்கிறாருங்க. வண்டியை எடுத்தா வண்டி வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 10 டன் வெயிட் வச்ச மாதிரி அந்த வண்டி ரொம்ப அமுங்கி போகுதுங்க. ஆனா அவ்வளவு வெயிட் கிடையாது. செப்பல்ஸ் அவ்வளவு வெயிட் வராது இல்லையா.
ஆனா இந்த இடத்துல பயங்கரமா வெயிட்டா இருக்குங்க. இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்குது, வண்டியை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் கியர்லயே மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவரால் வேகம் கூட்டி ஓட்ட முடியலைங்க. அப்படியே எடுத்தாலும் வண்டி உடனே ஆஃப் ஆயிருது. ஆனா ஸ்டார்ட் ஆகுது. இதே தான் நடக்குது. மெல்லமா போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர், அதாவது அந்த மெயின் ரோட்டுக்கும் இவருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரம் கூட தாங்க இருக்கும். அதனால இவர் அந்த இடத்துக்கிட்ட போன உடனே வண்டி மறுபடியும் ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆன உடனே இவருக்கு பயம் உச்சிக்கு போயிருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாரு இல்லையா, ஒருவேளை அந்த பேய்கள் பிசாசுகள் ஏதான் இருக்குமோ, தன்னுடைய நண்பன் வேற இது இறந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்கள் தான் ஆகுது. ஆனா இந்த நேரத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய நண்பன் தான் இதை பண்றான் அப்படிங்கறது அவருக்கு தெரியலைங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாரு, கொஞ்சம் தூரம் ஓட்டுவாரு, மறுபடியும் வண்டி ஆஃப் ஆகும். இப்படியே அந்த மெயின் ரோடு வரைக்கும் வந்துடுறாருங்க. அதுல வரும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வேட்டை முனியப்பர்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாமி இருக்கிறாருங்க, வேட்டை முனியப்பர் சாமி. அந்த கோவில் முன்னாடி வரும்போது வண்டி சுத்தமா ஆஃப் ஆயிருது. ஆஃப் ஆன உடனே இவருக்கு புரிஞ்சிருது, ஏதோ ஒண்ணு நம்ம வண்டியில வந்து ஏறிடுச்சு, அது என்னதுன்னு அவருக்கு தெரியல. சரி, நம்ம எதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நேர கோவில், அதாவது முனீஸ்வரன் கோயிலுக்குள்ளாடி போயிடுறாங்க. வேட்டை முனீஸ்வரன் கோயிலுக்குள்ளாடி போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க இருந்து கொஞ்சம் திருநூறும் எடுத்துட்டு வர்றாருங்க. தன்னுடைய நெற்றியிலையும் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த வண்டிக்குள்ளையும் கொண்டு வச்சிடுறாருங்க. அதன் பிறகு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறாரு. வண்டி நீட்டா ஓடுதுங்க. அந்த இடத்துக்கும் போய் சேர்த்துடுறாரு. சேர்த்து முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய ஐடியாங்க. அதனால கிட்டத்தட்ட 2 மணி ஆகும்போது அங்க உள்ள வேலையை முடிச்சிடுறாரு. அதாவது இந்த செப்பல்ஸ்லோட வந்து அங்க இறக்கி வச்சிடுறாரு. இறக்கி வச்ச பிறகு அங்க இருந்து ரிட்டர்ன் கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது என்ன இவர் நினைக்கிறாரு என்ன அப்படின்னா, நம்ம வீடு போய் சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-5:30 மணி ஆயிடும். அந்த நேரத்துக்கு தான் நம்ம ஊருக்குள்ள போவோம். அதனால பயம் இல்ல, இதே ரூட்லயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழிதாங்க அவர் வந்துகிட்டே இருக்கிறாரு. கரெக்டா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊருடைய அந்த எல்லை கோவிலை வந்து தாண்டிடுறாரு. தாண்டி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி வண்டி வர வர மறுபடியும் அந்த மாதிரியான வெயிட் பாரம் ஏறுதுங்க அந்த வண்டியில. வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாகுது. இவரு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இது, வண்டி ரொம்ப ஸ்லோவாகுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு லைட்டா அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து மெல்ல மெல்ல வந்துட்டே இருக்கிறாரு. கரெக்டா அந்த புளிய மரத்துக்கிட்ட வரைக்கும் வந்துடுறாரு. புளிய மரத்துக்கிட்ட வரும்போது அங்க இவருக்கு நடந்த அதிபயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த புளிய மரத்துல இவருடைய நண்பர் வந்து சசிகுமார் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்தார் இல்லையா, அதே உருவத்தை அவருடைய வண்டியுடைய லைட் வெளிச்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 5:10 அவ்வளவுதான் இருக்கும் டைம், 5:10க்கு பாக்குறாருங்க. பார்த்தவருக்கு கை காலெல்லாம் விடவடத்து போயிருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரைக்கும் அவர் பார்த்த இல்லை, இப்ப பாக்குறாரு. பார்த்தவருக்கு என்ன செய்யணும் தெரியல. வண்டி ஆக்சிலேட்டர் பயங்கரமா அமுக்கி பாக்குறாரு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு. ஆனா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. இங்க இருந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனாதாங்க ஊருக்குள்ள போக முடியும். என்னடா இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி பயத்துல தன்னுடைய நண்பனுடைய பேரை சொல்றாருங்க. சசி நீதானா சசி அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. அப்படி கேட்கும்போது அங்க மேல இருந்துகிட்டே, அதாவது தூக்குல தொங்குனபடியே அந்த நபர் சிரிக்கிறாருங்க. சிரிச்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே இவருக்கு புரிஞ்சிருது, இது சசியுடைய சிரிப்பு தான், இது சசி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, நண்பா என்ன விட்டுரு நண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அழ ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரத்துல அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு மெல்லிசான ஒரு சத்தம் கேக்குதுங்க. அது எப்படி அப்படின்னா, நண்பா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், ஆனா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும், அதை நீ பண்ணுனா மட்டும்தான் நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சும்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. என்னடா நண்பா உனக்கு பயணம், நீ கேளு நண்பா நான் வாங்கி கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க நம்மளுடைய மணிகண்டன். ஆனா அந்த இடத்துல சசிகுமாருடைய ஆன்மா கேட்டது என்ன அப்படின்னா, தன்னுடைய காதலியுடைய உயிர், அதன் பிறகு காதலிக்க கூட ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பார்த்தார் இல்லையா, சொன்னார் இல்லையா, அந்த நபருடைய உயிர். இந்த 2 பேருடைய உயிரும் எனக்கு வேணும், உன்னுடைய உடலுக்குள்ளாடி வந்துதான் இந்த பலியை நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. இத கேட்டவொடனே இவர் அரண்டு போயிடுறாரு. அந்த இடத்துல அங்க என்ன நடந்துச்சோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க மணிகண்டன். ஆனா இவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே அந்த சசிகுமாருடைய ஆன்மா கேட்கவே இல்லைங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா நான் வருவேன், உன்னுடைய உடம்புக்குள்ளாடிதான் வருவேன், அவங்க 2 பேரையும் நான் கொல்லுவேன், கொன்ன பிறகுதான் என்னுடைய ஆன்மாவும் விமோசனப்படும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த புளிய மரத்திலிருந்து அந்த சத்தம் கேக்குதுங்க. அது கொஞ்சம் மெல்லிசா தான் அவருக்கு கேட்டிருக்குது. ஆனா இனிமேல் இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டோவை, அதாவது அவர் ஓட்டிட்டு வந்த அந்த குட்டியானைங்கிற அந்த டிம்போவை அந்த வழியிலே விட்டுக்கிட்டு வேகமா ஓட்டத்தை பிடிக்கிறாருங்க நம்மளுடைய மணிகண்டன். நேர வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு கை காலம் விடவடத்து போகுதுங்க. என்ன அப்படின்னா, இதை யாருக்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, இவங்க நம்புவாங்களா இதை வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு கொஞ்சம் வெக்ஸாட்டு தான் இருக்கிறாருங்க. காலை வேளையில அவங்க அப்பா லாரி டிரைவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவரு அன்னைக்கு லாரிக்கு ஒன்னும் போகலைங்க, வீட்டுலதான் இருந்திருக்கிறாரு.
அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த அப்படியே சொல்லிடுறாரு மணிகண்டன். மணிகண்டன் சொன்னதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு நல்ல பயம் வந்துருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்ததாட்டு சொல்லப்படுதுங்க. ஆக்சிடென்டான இடத்துல போய் சிலவங்களை காப்பாற்ற போகும்போது அவங்க உயிர் போயிடும், அவங்களுடைய ஆன்மா அவரை பின்தொடர்ந்ததாட்டு நிறைய கதைகள் இருக்குங்க. அதனால அவர் இதை உடனே நம்புறாருங்க. ஒண்ணுமே பயப்பட வேண்டிய தேவையில்லைப்பா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்க ஊர் பக்கத்திலேயே வந்து கருப்பண்ணசாமி மற்றும் முனீஸ்வரனுடைய கோவில் இருக்குது, நம்ம நேரம் அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு காலையில குளிச்சு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா அந்த கோயிலுக்கு போறாங்க. காலை வேளையில வந்து அந்த இடத்துல அந்த பூஜைகள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எதனால அப்படின்னா அவங்களுக்கு சாயந்தர பூஜைகள் தான். அதனால அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து இப்ப வர வேண்டாம், சாயங்காலம் வாங்க. சாயங்கால நேரத்துல சில சமயங்கள்ல இந்த கோவில்ல வந்து சாமிகள் ஆடுவாங்க. அப்படி ஒருவேளை இன்னைக்கு நீங்க வரும்போது சாமிகள் ஆடிச்சது அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி கேட்டுடலாம், இல்லைன்னா வெள்ளி செவ்வாயில வாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பூசாரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நம்மளுடைய மணிகண்டன், சரிப்பா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையோ வரலாம், எனக்கு மத்தியானத்துக்கு மேல லோடு இருக்குது, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தூங்கணும், நான் நைட்டு தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் தூங்க போயிட்டாருங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அன்னைக்கு லாரி ஓட்டுறதுக்காக போயிடுறாருங்க. இப்படி அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனையே வரலைங்க அவங்களுக்கு. அதாவது நம்மளுடைய அந்த சசி இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆன்மா வந்து நம்மளுடைய மணிகண்டனை எந்த விஷயத்திலையும், அதாவது அவர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு கூட சொல்லாங்க. சரி, இது அதோட முடிஞ்சு போச்சு, நம்மள பயமுறுத்தினா நம்ம பயந்துட்டோம், அதனால அவ அதை விட்டுட்டான் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய மணிகண்டன் நினைச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு போகவே இல்லைங்க. அவங்க அப்பாவும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, காலையில கிளம்பிட்டார் அப்படின்னா 2 நாள் 3 நாளைக்கு ஒரு கதாங்க வீட்டுக்கு வருவாரு. அதே மாதிரி அவரும் அந்த விஷயத்த மறந்து போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 நாளைக்கு பிறகுதாங்க அடுத்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மணிகண்டன் வந்து அதே மாதிரி நள்ளிரவு நேரத்துல அவருடைய ஆட்டோவை எடுக்கிறாருங்க. அதாவது குட்டியானையை எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அங்கிருந்து கிளம்பிட்டார் அப்படின்னா மறுநாள் காலையில தாங்க அந்த போக வேண்டிய ஏரியாவுக்கு போய் சேர முடியும். அப்படி அவர் கிளம்பவும் செய்யறாருங்க. அப்படி கிளம்பும் போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோவில், அதாவது இந்த கருப்பண்ணசாமி முனீஸ்வரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோவில்ல போய் திருநீர்லாம் வாங்கி எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கி வண்டியில வச்சுக்கிட்டு தாங்க கிளம்புறாரு. கிட்டத்தட்ட இவர் டிராவல் பண்ணி அந்த ஊரை விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் தூரம்லாம் அவர் வண்டி ஓடி போயிட்டு இருக்குங்க. அப்படி ஓடி போகும்போது என்ன அப்படின்னா, இப்ப ஃபுல்லாவே அவர் வந்து மெயின் ரோட்ல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அதுவும் பைபாஸ் ரோடுகள் வேலை நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனாலும் வண்டிகள் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால ஓடிட்டு இருக்கிறாருங்க. அப்படி அவர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏரியா ஃபுல்லாவே கும் இருட்டுங்க, எந்த லைட்டும் கிடையாது, வெட்ட வெளின்னு இருக்குதுங்க அந்த இடத்த பாக்குறதுக்கு. அதாவது யாருமே இல்ல, கும் இருட்டு, இவருடைய வண்டி மட்டும்தாங்க போயிட்டு இருக்குது. அப்படி வண்டியில போயிட்டு இருக்கும்போது தாங்க இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் அந்த எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை திடீர்னு பாக்குறாரு. கண்ணாடி முன்னாடி தான் வச்சிருந்திருக்கிறாரு, ஆனா அந்த இடத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை காணலைங்க. இவர் எப்பவுமே அந்த ஒரு திருநூறை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாரு, அந்த பாக்ஸையும் காணலைங்க. இது எங்கடா போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடத்தையே உற்று கவனிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்காருங்க. அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது தாங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த மெயின் ரோட்ல வந்து சாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது, அதனால நீங்க வழியை மாத்தி இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரோட போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கத்துல வண்டியை திருப்புறாங்க. அந்த ரோட பாக்குறதுக்கே ஒரு அமானுஷ்ய திகிலாதாங்க இருந்திருக்குது அந்த இடத்துல மணிகண்டனுக்கு. இருந்தாலும் மணிகண்டன் இதை பெருசுபடுத்தல, சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போய் தாங்க இந்த ரோட சுத்தி வர வேண்டியிருக்கு, ஒரு ஊரே சுத்தி வரணும். ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல, அதாவது ஊருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அங்க ஊரே கிடையாதுங்க, ஃபுல்லாவே ஒரு காடு மாதிரியான அமைப்பு தான். சரின்னு சொல்லிக்கிட்டு ஆனா ரோடு போட்டிருக்கிறாங்க, அந்த ரோட்ல அவரு போயிட்டே இருக்கிறாரு. அது அவ்வளவுமே மற்ற இந்த ஜல்லி மண் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரோடு தாங்க. சரி, இந்த திருநூறையும் காணல, இந்த எலுமிச்சங்கனியும் காணலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மணிகண்டனுக்கு அடுத்த ஒரு சம்பவம் அந்த ரோட்ல நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பக்கத்து சீட்ல வந்து யாரோ உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு நன்றாக தெரியுதுங்க. சரி, இது யாருடா உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த டாப் லைட்னு சொல்லுவாங்க, அந்த லைட் ஆன் பண்றாருங்க. அப்படி லைட் ஆன் பண்ணவருக்கு கை கால விடவெடுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது தன்னுடைய நண்பன் சசியுடைய ஆன்மாதாங்க. அதனுடைய முகம் வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்குங்க.
அரண்டுறாரு. அரண்ட வேகத்துல வண்டியை வந்து லெப்ட் சைட்ல திருப்பிடுறாரு. திருப்பினதுல வண்டி வந்து அந்த இடத்துல கவுந்து உருண்டடிச்சு கீழே போயிருதுங்க. ஏன்னா அந்த இடம் ஒரு பள்ளங்க, ஒரு 20 அடி பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளாடி வண்டி டைவ் அடிச்சிருதுங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, இவருடைய ஞாபக சக்தி எதுவுமே இல்லை. அந்த வழியா அதன் பிறகு வந்த வண்டிகள் பார்த்துதாங்க இந்த மாதிரி ஒரு வண்டி உள்ள விழுந்து கிடக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி நம்மளுடைய மணிகண்டனுடைய உயிரையும் காப்பாத்தி இருக்கிறாங்க. அப்படி உயிரை காப்பாற்றப்பட்ட நம்மளுடைய மணிகண்டன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தனித்தனி ரூம் தான் இருக்குது. இவரும் தனியாட்டு ஒரு ரூம்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு என்ட்ரன்ஸ் பகுதியில தாங்க இவருடைய ரூம் அமைஞ்சிருக்குது. அந்த ரூம்ல தாங்க இவர் படுத்திருக்கிறாரு. இவங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாரு. ஆனா அப்பா மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அம்மா அவங்களுக்கு தெரியாம அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நர்ஸ் கிட்ட சொல்லி எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் தாங்க. அதனால இவங்க எதுவும் கண்டுகிடல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல இவர் அந்த பெட்ல படுத்திருக்கிறாரு. அதாவது நல்ல தூக்கத்துல இருக்கும்போது மணிகண்டனுடைய நெஞ்சிக்க மேல நண்பனுடைய, அதாவது சசி இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆன்மா வந்து அப்படியே நெஞ்சி மேல உட்கார்ந்து இருக்குங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம இவருடைய கழுத்தை பிடித்து பயங்கரமா நெரிச்சுக்கிட்டு, நான் சொன்னதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும், நான் சொன்னதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கர்ஜனை பண்ணுதுங்க. இவருக்கு உயிர் போகக்கூடிய கண்டிஷன்ல நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரத்துல அந்த பிடியை விட்டுக்கிட்டு சசிகுமாருடைய ஆன்மா அங்க இருந்து போயிருது. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா இது பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்குது, அவனுடைய ஆன்மான்னு இவர் பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அவர் சொல்ல வந்ததை மறந்துடுவாருங்க. அதாவது அதுக்கு முந்தின நாள் நைட் இந்த மாதிரி கனவுல வந்தார் இல்லையா, இந்த சசிகுமாருடைய கனவு, அந்த கனவை சொல்லவே முடியாதுங்க. இவருக்கு மறந்துடும் அந்த இடத்துல. என்னப்பா நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அது வேற ஏதாவது கதையை பேச ஆரம்பிச்சிருவாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முன்னால ஒரு கதை நடந்தது பாத்தீங்களா, அவருடைய ஆன்மா அவர் பார்த்தார் இல்லையா, இந்த விஷயத்த கூட தன்னுடைய அப்பா கிட்ட அவரால் சொல்லவே முடியலைங்க அந்த காலகட்ட சூழ்நிலையில. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு, அதாவது உடம்பெல்லாம் தேறிட்டாரு, ஹாஸ்பிட்டலை விட்டு அவருடைய ஊருக்கும் போய் சேர்றாங்க. வீட்டுக்கு போன பிறகுதாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல நம்மளுடைய மணிகண்டன் அவராட்டே இல்லைங்க. அதாவது சசி வந்து அவருடைய உடம்ப ஆள் கொண்டுறாரு. கொண்டது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இவரை இழுத்துக்கிட்டு கரெக்டா தன்னுடைய காதலி இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டு மாடிக்க மேல ஏறி அந்த ஜன்னல்ல எட்டி பாக்குறது வழக்கங்க. இப்படியே கிட்டத்தட்ட அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஜன்னலை வந்து தட்டும் போது அவங்க, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கவங்க திறந்துருவாங்க. அது யாரு திறக்கிறா அப்படின்னா, காதலி தாங்க திறக்கிறாங்க. அவங்க அக்கா அங்க கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த காதலி திறக்கும் போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது இவருக்கு தெரியாத விஷயம் தான் இது, இந்த சசி அப்படிங்கிறவருடைய ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா, மணிகண்டனை வந்து அப்படியே கீழே படுக்க வச்சிருவாங்க. அந்த கீழே ஒரு ஸ்லாப் இருக்கு பாத்தீங்களா, அதுல படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. அதாவது என்ன அப்படின்னா, அதை வந்து இவரால பார்க்க முடியுது. யாரால? நம்மளுடைய மணிகண்டனால பார்க்க முடியுது. என்ன விட்டுறா அப்படின்னு சொல்லி பேசக்கூட சம்மதிக்காதாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மணிகண்டனை ஆள் கொண்டுருதுங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இதே மாதிரி நள்ளிரவு நேரத்துல மணிகண்டன் வந்து இந்த மாதிரி வீட்டு மொட்டை மாடி ஏறி போறதை எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்காரங்க பார்க்கவும் செய்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கதவை தட்டுன உடனே அந்த பெண் ஜன்னலை ஓபன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்லாப்புக்கும் இவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஸ்லாப்ல படுத்து கிடந்தா மேல இருந்து பார்த்தா தெரியாதுங்க. அது ஒரு சின்ன திண்டு மாதிரி மறைக்கும், அதனால அவங்களுக்கு தெரியாது. ஆனா இத பக்கத்துல இருந்த வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டு, இந்த மணிகண்டன் பையன், அதாவது நம்மளுடைய மணிகண்டன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லா அந்த பேச்சு வருது. அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேராகுது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சசியுடைய ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா, இந்த பொண்ணை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி தானே அது நினைச்சிருந்தது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு தகாத உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணுகிட்ட இவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் வந்து எதுவுமே பேசலைங்க. ஏன்னா அதுக்கு மனசுக்குள்ள இருந்த விஷயமே வேற. ஏன்னா சசிகுமாரால லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, அதனால அந்த பெண் வந்து எதுவுமே பேசல. அதை அவங்க ஒரு காரணமாட்டு, அதாவது அது சத்தியம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து மணிகண்டனுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு எல்லா வகையிலுமான ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க வீட்லயும் சம்மதம், இவங்க வீட்லயும் சம்மதம். மணிகண்டன் கேட்டா மணிகண்டன் இதுக்கு சம்மதமே சொல்லலைங்க. ஆனா சசிகுமார் வந்து மணிகண்டனுடைய உடம்புல இருந்ததுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாருங்க. அப்படி தெரிவிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணமும் நடந்துருதுங்க. கல்யாணம் நடந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தாங்க இந்த சம்பவமே அவங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த காதலியான அந்த பெண் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்கறாங்க யாருகிட்ட, மணிகண்டன் கிட்ட, நான் லவ்
லவ் பண்ணது சசியை தான் லவ் பண்ணேன், சசிக்கு மட்டும்தான் என்ன தொடக்கூடிய உரிமை இருக்குது, நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணிகண்டன் கிட்ட அந்த பெண் வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதத்தை கேட்டுட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சசியுடைய ஆன்மாங்க, அதாவது மணிகண்டனுடைய உடம்புல இருக்குது. அன்னைக்கு அவன் பண்ண தப்பு, என்னுடைய அக்காவும் மாமாவும் ரூம்ல இருந்ததை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி போய் அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா இந்த மாதிரி பண்ணி செத்துட்டான், என்னுடைய உயிர் அவன் எடுத்துட்டே போயிட்டான், எனக்கு இது தெரியாமலே போயிடுச்சு. அந்த காலகட்ட சூழ்நிலையில நீ சொன்ன பிறகுதானே எனக்கே தெரியும், அன்னைக்கு அங்க தங்கி இருந்தது என்னுடைய அக்காவும் மாமாவும் தானே, இவன் எதனால இப்படி பண்ணான்னு சொல்லி நானே வருத்தத்தோட அவனே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படா சாவதுக்கு வழி கிடைக்கும், செத்துடலாம், அவன் கூட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மணிகண்டனுடைய ஒய்ஃப் பேசுறாங்க. மணிகண்டனுடைய உடம்புல சசிகுமாருடைய ஆன்மா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்படி கேட்டுக்கிட்டே மணிகண்டன் தார தாரையா அழ ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கு அப்படியே அந்த பொண்ணு பாக்குறாங்க, பாத்துக்கிட்டு என்னாச்சு ஏச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, எதனால நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சசிகுமாரு அப்படின்னு சொல்றாருங்க மணிகண்டன். அந்த இடத்துல அந்த பெண் பயந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னால பார்த்தது இல்லைங்க, அதனால பயப்படுறாங்க. பயந்த உடனே நீ சத்தம் போடாத, நான் உன்னை லவ் பண்ணேன், இந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு, அதனாலதான் நான் செத்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அது என்னுடைய அக்காவும் மாமாவும் தான், நீ தான் தப்பா போய் தட்டி திறந்து பார்த்துட்ட அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த பெண் சொல்லவே, இனிமேல் நான் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன், நான் இப்படி எப்படியாவது இவன் கூட வாழணும், அதாவது நம்மளுடைய மணிகண்டனுடைய உடம்புல இருந்தே நான் உன் கூட வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த பெண் அந்த நேரத்துல சசிகுமாரா தான் இருக்கிறாரு மணிகண்டன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, தன்னுடைய காதலன் கூட தான் நம்ம வாழ போறோங்கிற ஆசையில இந்த விஷயத்த மூடி மறைச்சு அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நடந்து முடியுதுங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அழகா போயிட்டே இருக்குதுங்க. இதன் பிறகு அப்படி 3 மாதங்கள் போன பிறகுதாங்க அடுத்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை கூப்பிட்டாலும் இவங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. யாரு? நம்மளுடைய மணிகண்டன் மற்றும் மணிகண்டனுடைய மனைவிங்க. இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போனா வரல, நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகணும், அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும், கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவே இவங்களுக்கு வேற வழியில போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதனால சசி என்ன பண்றாரு, அதாவது நம்மளுடைய மணிகண்டனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சசி, நான் இங்கே இருக்கிறேன், நீ மணிகண்டனை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி மணிகண்டனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி மணிகண்டன் வீட்டுடைய, அதாவது அவங்களுடைய வீட்டுடைய படிக்கட்டை தாண்டுறாருங்க. தாண்டின அடுத்த செகண்டுங்க மணிகண்டனுக்கு எல்லாமே மாறி போச்சு. என்ன அப்படின்னா, கூட வரக்கூடிய பொண்டாட்டி யாருன்னே தெரியலைங்க. அரண்டு போயிடுறாங்க. என்ன இது, ஏன் இவ எங்க இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல கேட்க ஆரம்பிக்கிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துக்குள்ளாடி, அதாவது அவர் ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சசிகுமாருடைய ஆன்மா தான் மணிகண்டனுடைய உடம்புல இருந்தது அப்படிங்கறதையும் சொல்லவும் முடியாது. அந்த இடத்துல திகைச்சு போய் இருக்கிறாங்க. அவங்க வாயை திறக்கலைங்க. அந்த பெண் வாயை திறக்கல. அதுக்கு பிறகு என்ன நடக்கு அப்படின்னா, வா முதல்ல கோயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்படி போன நேரத்துல தாங்க அங்க வச்சுதான் இந்த விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, மணிகண்டனுடைய உடம்புல சசிகுமாருடைய ஆன்மா இந்த மாதிரி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அங்க, அதாவது அவங்க குலதெய்வமான மாமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க. அந்த முனீஸ்வரன் தாங்க ஆடிக்கிட்டே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன சசி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த விஷயம், அதாவது சசி வந்துகிட்டு போகக்கூடிய விஷயம் இந்த பெண்ணுக்கு ஃபுல்லாவே தெரியும் அப்படிங்கறத அந்த இடத்துல அந்த முனீஸ்வரன் சொல்லிடுறாருங்க. இதை கேட்டோன்னே குடும்பமே அரண்டு போயிருது. இது என்னடா விஷயம், இது ஒரு புதுசா இருக்குது, இதுவரைக்கும் இப்படி நாங்க கேட்டதும் இல்ல பார்த்ததும் இல்லையே, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தாங்க இந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த பெண் அந்த கோவில வச்சு சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா, மணிகண்டனுடைய உடம்புல இருக்கிறது சசியுடைய ஆன்மா தான், அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணது, அவனு கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா இனிமேல் எனக்கு, அதாவது என்ன அப்படின்னா, இனிமேல் பிரச்சனை இல்ல, அவன் வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இறந்து போன சசிக்காக தாங்க பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை கேட்ட அந்த இடத்துல மணிகண்டனுக்கு முடியவே முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ எங்கேயாவது போயிரு, அவனு கூட போயிரு, ஆனா எனக்கு கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்மளுடைய மணிகண்டனும் சொல்லிடுறாருங்க. ஆனா அந்த இடத்துல அந்த முனீஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா, மணிகண்டனுடைய தலையில கைய வைக்கிறாருங்க.
கைய வச்ச அடுத்த செகண்டுங்க சசியுடைய ஆன்மா அந்த இடத்துல அப்பியர் ஆகுதுங்க. ஆன உடனே கேக்குறாங்க என்ன அப்படின்னா, நீ எப்படி இந்த விஷயத்த நீ பண்ணலாம், எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி முனீஸ்வரன் சாமி தாங்க கேட்கிறாரு. என்ன இருந்தாலும் அவளு கூட தான் வாழ போறேன் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய சசியுடைய ஆன்மா சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல பொலிர்னு அந்த முனீஸ்வரன் சாமி அறைய ஆரம்பிச்சிட்டாரு. அரைஞ்சது மட்டும் இல்லாம, நீ அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தானே நீ மணிகண்டனுடைய உடம்புக்குள்ளாடி வந்த, அதன் பிறகு நீ எதுக்கு அந்த மனமாற்றத்துக்கு வந்த அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அடி கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி அடி பெருசாகுதுங்க. அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாரு. பெரம்பெல்லாம் அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகுதாங்க சசியுடைய ஆன்மா ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நான் இவனுடைய உடம்புல இருக்க மாட்டேன், ஆனா என்னுடைய மனைவி மற்றும் குழந்தை அதை நான் கொன்னு நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு நியாயமான விஷயத்த பேசுதுங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல முனீஸ்வரனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. அது மட்டும் இல்ல, மணிகண்டனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவர் கல்யாணமே பார்க்கல, நான் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அவருக்கு மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த இடத்துல சசிகுமாருடைய ஆன்மாவை நம்மளுடைய முனீஸ்வரன் வந்து அடக்குறாருங்க. அதாவது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்துக்கே கொண்டு போயிருக்கிறாங்க. அங்க கொண்டு போய் நள்ளிரவு நேரத்துல சில பல பூஜை செய்து ஆணியால அந்த புளிய மரத்துல கிட்டத்தட்ட 3-4 ஆணிகள் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு அந்த சசியுடைய அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க, அதை கட்டுப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பெண், அதாவது நம்மளுடைய மணிகண்டனை கல்யாணம் பண்ணிச்சதே அந்த சசியுடைய காதலி, அந்த பெண் வந்து நான் மணிகண்டன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைவர்ஸ் கேட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணும் போயிடுச்சுங்க. மணிகண்டனுக்கு 2வது அடுத்தது திருமணம் நடந்திருக்குது. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ நான் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய முனீஸ்வரன் அருளால தான் நான் இப்ப காப்பாற்றப்பட்டு நன்றாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு மணிகண்டன் அனுப்பி தந்திருந்தாரு. மணிகண்டனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.